ஸ்ட்ரீட் டிவியில் ஏற்கனவே இது சம்மந்தமாக பேசியிருக்கோம். அந்த நேரத்திலேயே கேஸ் வந்த பொழுது பல அரசு ஊழியர்கள் மற்றவங்கள்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் என்னென்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேகமலை, அது ஆக்சுவலி புலிகள் சரணாலயம், அதில் பல இடங்கள் ஆக்கிரமிச்சு கட்டடம் கட்டி வச்சுருக்காங்க, விடுதிகள் கட்டி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பும் சொல்லிடுச்சு. இப்போது வரை அதை செயல்படுத்தலை. அவங்க ஒரே வார்த்தையில் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, போலீஸை பயன்படுத்தி உங்களுக்கு அதை அப்புறப்படுத்துறதுல பிரச்சனை இருக்குன்னா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இராணுவத்தை அமைச்சு, ஏன்னா அது வனத்துறை, அதனால் அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி, நீங்கள் அதில் அக்கறை செலுத்தலை, இராணுவத்தை நாங்கள் அனுப்பிச்சு நாங்கள் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு எப்படி திமுகவிற்கு எச்சரிக்கை உச்சநீதிமன்றம் கொடுத்ததோ அப்பொழுது தாவேகா அரசுக்கும் கொடுத்துருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வெளியில் 1000 பேசினாலும் உள்ளுக்குள்ள எல்லாருமே யாருக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் தேசத்துக்கு எதிரான அமைப்புகள் என்ன செய்கிறதோ மறைவிடத்திலிருந்து அதுக்குத்தான் உதவி செய்கிறார்கள். ஏற்கனவே அந்த இடத்துல சில தேவையில்லாத விஷயங்கள் நடந்த செய்திகளெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஜிகாத்தி முகமா எவாஞ்சலிஸ்ட் முகமா அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. அந்த இடத்துல குடியிருக்கிறவர்கள் குடியிருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதாபிமானத்தோடு பார்க்கறது என்பது வேறு. அந்த இடத்த யாருமே அப்ரோச் பண்ண முடியாத இடம், நமக்கான இடம் என்று சிலர் நடந்து கொள்வது வேறு. நீங்கள் சந்தன வீரப்பனை பற்றி ஏதோ பேசினீங்க. இன்னைக்கு சந்தன வீரப்பன் போன பிறகுதான் அதிகமான திருடுகள், அதிகமான கன்வர்ஷன் எல்லாமே வந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ என்ன சொன்னால் அந்த 4 பேர் இதில் 3 பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா, கர்நாடகா வனத்துறை வச்சுட்டு, ஒருவேளை வீரப்பன் இருந்தால் இது நடந்திருக்காதுன்னு கூட இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மைதானே, உண்மைதான். அதே மாதிரி நீங்கள் தினகரன் உள்ளே போன பிறகு, காருண்யா போன போது இருந்த ஒரு எதிர்ப்பு இது போன பிறகு சரியாகி போயிட்டுது. இது ஈஷா போன பிறகு இன்னைக்கு சரியில்லை. ஏன்னா நீங்கள் என்ன பர்பஸுக்காக உள்ளே போகிறீர்கள்னு ஒன்று இருக்கு. வெறும் குடும்பம் தான் இருக்கிறதா, அந்த குடும்பம் உள்ளே என்ன செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு. இதுக்கு அப்பாற்பட்டு ஜென்யூனா ஒரு ரீசன் இருக்கு, வனத்தை காப்பாற்றணும். ஆனா வனத்தை காப்பாற்றணுங்கிறது அரசாங்கம் அப்படி யோசிக்கல. அரசாங்கம் எந்த ஒரு தனிநபர் குடும்பங்களையும் டக்குனை எடுக்கிறதுக்கு ஒன்றும் பயப்படாது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் இருக்கு என்றுதான் அர்த்தம். அந்த ஆர்கனைஸ் செக்டர் என்ன என்ற கேள்விக்குள்ள நான் போகல. கண்டிப்பாக அந்த ஆர்கனைஸ் செக்டர் என்ன என்பது கொஞ்சம் நீங்க ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகையினால திமுக ஏன் செய்யவில்லையோ அதே காரணத்துக்காகத்தான் தாவேகாவும் செய்யவில்லை. திமுக எந்த காரணத்துக்காக குட்டுப்பட்டதோ அதே காரணத்துக்காகத்தான் தாவேகாவும் குட்டுப்படுகிறது. இதை இன்னைக்கு நீதிமன்றம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. நாங்கள் அப்படி இல்லை என்றால் நாங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் தான் கொண்டு வரணும்னு. இதுக்கப்புறம் ஏதோ டைம் கேட்டிருக்காங்க, செய்யறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் மீண்டும் மீண்டும் காரணம் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம், அதாவது கோர்ட் ஆர்டரை வைத்துக்கொண்டு சாட்டையை சுழட்டினால்தான் இது சரியாகும். தாவேகா அரசு தானாக செய்யாது. இப்போ உச்சநீதிமன்றம் இராணுவத்தை அனுப்புகிறேன் அப்படிங்குது. இப்போ தீபத்தூன் விஷயத்தில் நீதிபதி GRS CRPF நான் அனுப்புகிறேன், தொழில் பாதுகாப்பு படையே அப்படிங்கிறப்ப தொழில் பாதுகாப்பு அதையும் கூட தடுத்தாங்க, இங்கே மாநில போலீஸ் தடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மதுரை உயர்நீதிமன்றம் கிளை நீதிமன்றம் சொன்னதுனால அப்படி நடந்திருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றமும் அதே போல் சொல்லும் பொழுது, அப்பொழுதும் இங்கே நீங்கள் சொன்ன அந்த ஒரு சில ஆர்கனைஸ்டு ஆட்களை பாதுகாப்பதற்காக தமிழக போலீஸார் இராணுவத்துக்கு எதிராகவே திருப்பக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராவது செய்வாங்களான்னு அது பண்ண முடியாது. ஏன்னா தொழில் பாதுகாப்பு படைக்கு இந்த CRPFக்கு இருக்கிற அதிகாரமோ காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரமோ கிடையாது. அவர்கள் பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்க, ஆளை பிடிச்சி காவல்துறையில ஒப்படைக்கிற இடத்துல இருக்காங்க.
அவங்களே ஒன்று பேசாக்கட்டும், அவங்க நேரடியாக அவங்களால எஃப்ஐஆர்னா அவங்களால போட முடியாது. ஆனால் அப்படி இல்லை. ஆகையினால அதுக்கான வாய்ப்புகள் குறை. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எலாஸ்டிசிட்டி லிமிட்டை கூட்டிகிட்டே போவாங்க, எவ்வளவு பண்ண முடியுமோ. அதுக்கப்புறம் என்னைக்காவது மாறினா அதில் திருப்பி டைம் கேட்பாங்க, இது கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராக் ஆன் பண்ணுற ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கும். அது நடக்காமல் பார்த்துக்கணும். அதுலையாவது விஜய் ஜெயிக்கிறாருன்னு பார்க்கணும்.